அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டெய்னரில் இருக்கிற மார்க்கிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மார்க்கிங்ஸ் வந்து எதுக்காக என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டெய்னருடைய ரைட் சைடு டோரில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னருடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டெய்னருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வால்லையும் லெஃப்ட் சைடு வால்லையும் ரூஃப்லையும் எண்டு வால்லையும் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா டிப்போ ஆப்ரேஷனுக்கும் போர்ட் ஆப்ரேஷனுக்கும் கண்டெய்னரில் எந்த சைடுலேருந்து நம்ம ஹேண்ட்லிங் பண்ணாலும் கண்டெய்னரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதே ரைட் சைடு வாலில் கண்டெய்னருடைய டோட்டல் வெயிட் என்ன, கிராஸ் வெயிட் என்ன, நெட் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேஜிஸ்லேயும் எல்பிஎஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, பவுன்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால, பவுன்ஸ் வச்சு தான் வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுனால அந்த டீட்டெயில்ஸ் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் கண்டெய்னருடைய அதே ரைட் சைடு வாலில் கண்டெய்னருடைய சைஸ், எக்ஸ்டர்னல் சைஸ் என்ன, இன்டர்னல் சைஸ் என்ன, லென்த்து வித் ஹைட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வித் கண்டெய்னரோட மேனுஃபேக்சரோட அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னருடைய லெஃப்ட் சைடு வாலில் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்து சிஏசி பிளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சிஏசி பிளேட்டுக்கு மேலே வந்து கார்டினேட் ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டெய்னரை வந்து அகைன் ரிப்பேர் பண்ணும்போது அதே கிரேடு உள்ள ஸ்டீல் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஹை கிரேடு உள்ள ஸ்டீலில் தான் வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கண்டெய்னருடைய சைஸ் ஹை க்யூபாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லோ கலர் பேக்ரவுண்டில் ஒரு பிளாக் கலர் லெட்டரிங்கில் வந்து எல்லா பக்கமும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கண்டெய்னர் வந்து ஸ்டாக் பண்ணும் பொழுது ஜிபின்னா ஜிபி இருக்கிற கண்டெய்னரை தான் ஸ்டாக் பண்ணுவாங்க, 7 ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க. ஹை க்யூப்னா ஹை க்யூப் இருக்கிற கண்டெய்னர் தான் 7 ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஹை க்யூப் ஜிபி அப்படின்னு மாறி மாறி ஒரு சின்ன சின்ன டிப்போவில் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டாக டிப்போ ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துலையோ இல்லை போர்ட் ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா ஜிபி தனியாக வச்சுருப்பாங்க, ஹை க்யூப் தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்காக இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கண்டெய்னரில் வந்து ஐசி கோட் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த ஐசி கோட் என்ன அப்படின்னா கண்டெய்னர் வந்து ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட், லேண்ட் டிரான்ஸ்போர்ட், சீ டிரான்ஸ்போர்ட் இந்த மூணுக்கும் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் யூனிக்கான ஒரு கோட் இருக்கும். IC87, IC83, IC90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான கோட் இருக்கும். இந்த மாதிரி கோடெல்லாம் வந்து பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் யூனிக்காக. ஸோ அதுவும் வந்து கண்டெய்னருடைய எல்லா பக்கமும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த கண்டெய்னரை வந்து ஹை க்யூபாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஜீப்ரா கிராசிங் வந்து எல்லா பக்கமும் கொடுத்துருப்பாங்க. கண்டெய்னருடைய டோருக்கு மேலே ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு வாலையும் கொடுத்துருப்பாங்க, எண்டு வாலையும் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா கண்டெய்னரை வந்து சேஃபாக இங்கே ஸ்பெட்ரு போய் படும் பொழுது அது வந்து இந்த ஸ்டிக்கர் ஜீப்ரா மார்க்கிங் இருக்க ஸ்டிக்கர் வந்து நைட் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக மெயினாக கண்டெய்னருடைய இன்சைடு வால் பார்த்தோம்னா, அதாவது இன்சைடில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்டெய்னருடைய நம்பர் இருக்கும். அந்த கண்டெய்னருடைய நம்பருக்கு பக்கத்துலேயோ இல்லை அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயோ கண்டெய்னருடைய பெயிண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா கண்டெய்னரை ரிப்பேர் பண்ணும் பொழுது அந்த ப்ரொசீஜர் படி தான் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணுன்றதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டெய்னர் வந்து சீ டிரான்ஸ்போர்ட்லேயே யூஸ் பண்ணுறதுனால நல்ல குவாலிட்டியான பெயிண்டிங் அடித்தா தான் கண்டெய்னர் வந்து கரோஷன் ஆகாமல் லாங் லைஃப் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கண்டெய்னர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சர்டிஃபை பண்ணோம் அப்படின்ற இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியோட ஸ்டிக்கரிங்கும் பண்ணியிருப்பாங்க கண்டெய்னருடைய லெஃப்ட் சைட் டோரில். நீங்கள் நிறையா கண்டெய்னரில் பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி வந்து ஒரு கையில் ஒரு விளக்கு வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க, ஜிஎல்னு ஒரு ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க, டிஎன்பி அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல கண்டெய்னர் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி இருக்குது. அவங்க செக் பண்ணி அவங்க ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. இன்னும் கண்டெய்னரை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.